ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் தீர்ந்த போதே புது சிலிண்டரை புக் பண்ணால் உடனே கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு பயந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கு. கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான வகையில் கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வெறும் 24 ஹவர்ஸ் நேரத்துக்குள்ளே பர்மிஷன் கிடைச்சிடும் சொல்கிறாங்க. அது என்ன ரூல்ஸு, யாருக்கெல்லாம் இது பொருந்தும், இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். உலக அளவில் நடந்துட்டு இருக்க அந்த போர் பதட்டம், விநியோகம் பாதிப்புகளால் இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்பிஜி சப்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி வந்து உருவாகிருக்கு. ஆனாலும் நம்ம மத்திய அரசும் எண்ணெய் நிறுவனங்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு மக்களுக்கு தடையின்றி எரிவாயு சப்ளை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சப்ளையில் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லை. அதே மாதிரி இந்த வணிக ரீதியான எல்பிஜி விற்பனையிலையும் மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா சீராகிட்டே வருது. ஆனாலும் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர மாற்று ஏற்படணும் இல்லையா? அதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி நடைமுறையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எல்பிஜி கேஸ் வச்சுருக்கவங்களாம் வந்து இந்த இகேஒய்சி பண்ணி ஆகணும், மார்ச் 31 பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. அது வந்து இப்போதைக்கு கட்டாயம் இல்லை சொல்லிட்டாங்க, பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக வந்து கேஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தட்டுப்பாடு பிரச்சனைக்கு மத்திய அரசு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுதான் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, பைப்டு நேச்சுரல் கேஸு. குழாய் மூலமாக வீடுகளுக்கும் கடைகளுக்கும் டைரெக்டாக இந்த எரிவாயு கொடுக்குற திட்டம் வந்து முழு வெச்சில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான ரூல்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும், உணவகங்கள் ஆகட்டும், கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாரும் எல்பிஜி சிலிண்டரை வந்து யூஸ் பண்ணுறத விட்டுட்டு பிஎன்ஜி இணைப்புக்கு மாறிட்டாங்கன்னா வீடுகளுக்கு வழங்கப்படுற எல்பிஜி சிலிண்டருக்கான தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறையும்னு சொல்லியிருக்காங்க. இது விஷயமா மத்திய அமைச்சர் நேற்று தான் வந்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இது வந்து வர்த்தக நிறுவனங்களுக்கும் பெரிய லாபமாக இருக்கும். ஏன்னா செலவும் குறையும், கேஸ் விநியோகமும் ரொம்ப சுலபமாக நடக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வீடுகளுக்கும் எல்பிஜிலேருந்து பிஎன்ஜிக்கு ஈஸியாக மாறலாம் சொல்கிறாங்க. இதில் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா 24 மணி நேரம் கெடு அந்த ரூல்ஸ் தான் வந்திருக்கு. மக்கள் எல்லாரும் பிஎன்ஜிக்கு மாறணும்னா அதுக்கான பைப்லைன் அமைக்கும் பணிகள்லாம் வேகமாக நடக்கணும்ல. அதுக்காக மார்ச் 16 அன்னைக்கு மத்திய அரசு எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைப்லைன் அமைக்கிறதுக்காக நிலுவையில் பெண்டிங்கில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் தானாகவே ஒப்புதல் டீம்டு அப்ரூவல் கொடுக்கப்பட்டதா எடுத்துக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இனிமே வரப்போகிற புதிய திட்டங்களுக்கு வெறும் 24 மணி நேரத்தில் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம், இந்த ரோட்டை தோண்டி பைப் போடுறதுக்கான கட்டணங்கள்லாம் குறைக்கணும் சொல்கிறாங்க. நாலாவது விஷயம், வேலை செய்கிற நேர கட்டுப்பாடுகளே தளர்த்தணும் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம், இந்த வேலைகளை வேகப்படுத்த பிரத்யேகமாக நோடல் அதிகாரிகளை நோடல் ஆஃபீஸர் நியமிக்கணுன்ட்டு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, இந்த பிஎன்ஜி கனெக்ஷன் வாங்குறது அவ்வளோ கஷ்டமானு நீங்கள் கேட்டால் நிச்சயமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக உங்கள் சிட்டி கேஸ் விநியோக நிறுவனத்தாக கூட இணையதளம் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ கால் பண்ணியோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் புதுசாக கனெக்ஷன் எடுக்கிறீங்களோ அவங்கள ஊக்குவிப்பதற்காக நிறைய ஆஃபர்ஸும் சலுகையும் தராங்களாம். அரசாங்கத்தோடைய இந்த அதிரடி நடவடிக்கையினால் அடுத்த 3 இல்லை 5 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிஎன்ஜி கனெக்ஷன் எண்ணிக்கையை வந்து 20லேருந்து 30% வரைக்கும் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. சிலிண்டரை புக் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுற டென்ஷனை விட இப்படி பைப்பில் கேஸ் வர்றது பார்த்திங்கன்னா செலவும் கம்மியாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுன்ற ஒரு பெரிய நெருக்கடியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான குழாய் எரிவாயு பிஎன்ஜி சிஸ்டத்துக்கு மாற்றுறதுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் வழக்கமாக எல்பிஜி சிலிண்டரை வந்து யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே பிஎன்ஜி பைப் கேஸ் கனெக்ஷன் வந்து வாங்கிட்டீங்களா? ஏற்கனவே யாராவது இந்த பிஎன்ஜி பைப் கேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து யூசேஜ் ஆகுது, எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.